بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் மாபெரும் குடும்பவியல் மாநாட்டில் நாம் அனைவரும் திரளாக குழுவி இருக்கிறோம். இந்த நேரத்தில் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பை பொறுத்த மாத்திரத்தில் பல கோணத்தில் பல தகவல்களை சொல்ல முடியும் என்றாலும், குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக ஏராளமான தகவல்களை பல கோணத்தில் சொல்ல முடியுமாக இருந்தாலும், இந்த தலைப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை சொல்ல போகிறோம் என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சட்ட திட்டங்கள் என்ன, எந்த அடிப்படையில் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த அடிப்படையில் ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன செய்யணும், எந்தெந்த அடிப்படையில அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோர்கள் என்னென்ன கடமையை செய்யணும் என்பதை நம்ம தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தை வளர்ப்பதற்குரிய சட்டங்களை அறிவதற்கு முன்னாடி நம்முடைய சமூகத்தில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டா,
குழந்தை இல்லாதவர்கள் அதிகமான மக்கள் நம்மில இருப்பாங்க. திருமணமாகியும் பல வருடங்கள் ஆனதுக்கு பின்னாடியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நம்மில் சிலர் இருப்பாங்க. இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, இவர்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு அதிகமான குடும்பங்கள்ல தலாக் வரைக்கும் பிரச்சனை போய் நிக்குதுன்னு சொன்னா பிரச்சனையாகி தலாக் வரைக்கும் போகும். காரணம் என்னன்னு கேட்டா குழந்தை இல்ல, குழந்தை இல்லாதனால தலாக் வரைக்கும் பிரச்சனை செல்லக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னா எதுக்காக வேண்டி? ஒரு சோதனை களமாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் எதற்காக வேண்டி படைச்சிருக்கிறேன் என்று சொன்னா உங்கள யாரு நல்ல காரியம் பண்றாங்க என்பதை செக் பண்றதுக்கு, சோதிக்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துல நம்மளை படைச்சிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு சோதனை களம். இதுல நமக்கு பல கட்டங்கள்ல சோதனை வரும். அந்த சோதனைகள்ல நம்ம பாஸ் ஆகணும். சோதனைகள் வரும்போது மார்க்கத்துக்கு முரணான காரியத்துல நம்ம ஈடுபட்டு விட கூடாது. அப்ப இந்த உலகத்துல பல சோதனைகள் பல கட்டங்களாக வரும்போது அதை பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் வபஷிரி சாபிரீன், அல்லாஹ் சொல்றான் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக. பொறுமை அல்லாஹ் தரக்கூடிய அந்த சோதனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் மறுமையில் பரிசாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான். இது மாதிரி துன்பங்கள் நமக்கு ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நல்லது நாடுறானோ அவனுக்கு சோதனை ஏற்படுத்துவான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லதை நாடி இருக்கிறான் என்று சொன்னா அவனுக்கு சோதனைகளை பல கட்டங்கள் அல்லாஹ் கொடுப்பான். அந்த சோதனைகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது சொல்றாங்க, அஜபல்லி அம்ரில் முஃமினீன், மூமின்களுடைய காரியங்கள் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. அஜபல்லி அம்ரில் முஃமினீன் இன்ன அம்ரஹு குல்லுஹு கைருன். மூமின்களுடைய காரியங்கள் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது, அவன் என்னத்தை செஞ்சாலும் அது நல்லதாக இருக்குது. இது மூமின்களை தவிர வேறு யாருக்கும் ஏற்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன அந்த அளவுக்கு காரியம்? எதை செஞ்சாலும் அவனுக்கு நல்லதாக அமைகிற அளவுக்கு என்ன காரியம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுக்கு ஒரு சந்தோஷமான காரியம் ஏற்பட்டது என்று சொன்னா ஷக்கர, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். மூமின்கள் எப்படி இருப்பாங்களா? ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். வைன் அஸாபத்துஹு லர்ரா, அவனுக்கு கஷ்டமான துன்பமான நிகழ்வுகள் ஏற்பட்டன்னு சொன்னா சபர ஃபகான கைரல் லஹு, அவன் பொறுத்துக் கொள்கிறான், அது அவனுக்கு நல்லதாக அமைகிறது. அப்ப துன்பங்கள் ஏற்படும் போது நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அதன் காரணத்தினால, இந்த துன்பத்தை நம்ம அந்த சோதனையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அல்லாஹ் நமக்கு மறுமையில சொர்க்கத்தை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்குமா இல்லையா? ஒரு முள்ளு குத்திப்பட்டால் கூட, கால்ல முள்ளு குத்திப்படும் போது ஏற்படக்கூடிய அந்த வலியின் காரணத்தினால் அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த கவலைகளுக்கு, மனக்கவலைகளுக்கு அல்லாஹ் பரிசாக எதை கொடுக்கிறான் என்று சொன்னா நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு மறுமையில சொர்க்கத்தை வழங்குவான். அப்ப குழந்தை இல்லாதவர்கள் தளர்ந்து விடக்கூடாது. ஏடா இப்படி ஆயிருச்சு, இந்த சோதனையை நம்ம பொறுமையாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா இதுல ஏதாச்சும் நல்லது இருக்கும், இதுல நமக்கு ஒரு ஹைர் இருக்கும் என்று பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அதன் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுப்பான். பொறுமையா இருக்கிறன்னு சொல்லி சும்மா இருக்கவும் கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படிப்பட்டவர் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கவும் வேணும். அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு யா அல்லாஹ் எனக்கு குழந்தைய தா, நம்பிக்கை இழந்து விடவே கூடாது. நம்ம என்ன பண்றது, ஒரு வருஷம் பார்ப்போம், 2 வருஷம் பார்ப்போம், 3 வருஷம் பார்ப்போம், குழந்தை இல்லையா இல்லன்னு முடிவு எடுக்கிறது. ஆனா இப்படி இருக்க கூடாது. நாம இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு ஏற்பட்டன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு முன்மாதிரியா இல்லையா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வயதான நேரத்துல கூட அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது. அல்லாஹ்விடத்துல துஆ கேக்குறாங்க. கால ரப்பி இன்னி வஹனல் அலமு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. இப்ப அவங்க எப்படி துஆ கேக்குறாங்கன்னு சொன்னா, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. வஸ்தால ராசு சைபா, என்னுடைய தலைமுடி நிறையால் மின்னுகிறது. எந்த அளவுக்கு வயசுன்னு சொன்னா தலைமுடி பழுத்து மினுங்குது. அந்த அளவுக்கு வயசானவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க. வலன் துஆ, அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் இப்படி இருந்தாலும் நான் உன்னுடைய துஆ கேட்பதை விட்டும் நிராசை அடைய மாட்டேன். உன்னோட குழந்தையை கேட்டு நான் துஆ கேட்கிறேன். அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்குறான். எந்த அளவுக்கு குழந்தையை கொடுக்குறான்னு சொன்னா, ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அல்லாஹ்வே பேர் வச்சு கொடுக்குறான். யஹ்யா என்று சொல்லி அல்லாஹ்வே பேர் வச்சு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் ஈடுபட்டு இருக்குது. அப்ப இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை கொடுத்த அல்லாஹ் நமக்கும் கண்டிப்பா கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். நம்பிக்கையோடு துஆ கேட்டோம் என்று சொன்னா நிச்சயமா அல்லாஹ் அதுக்குரிய கூலியை நமக்கு கொடுப்பான். அப்ப இதை ஃபர்ஸ்ட் நாங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, இது குழந்தை இல்லாதவர்கள் பொறுத்து கொண்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மறுமையில சொர்க்கம் பரிசாக கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் தகவல். அடுத்ததாக, இந்த குழந்தை பாக்கியம் இருக்குதே, இது உண்மையில ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான். என்னதான் இருந்தாலும் குழந்தை இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன் கதா அன்ஹு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய அத்தனை நல்ல காரியங்களும் துண்டிக்கப்படும். இல்லா மின் சலாசா, மூன்று விஷயத்தை தவிர. அந்த மூன்று விஷயம் என்ன? இல்லா மின் சதகத்தில் ஜாரியா, நிலையான தர்மம், இல்மி யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலதின் சாலிஹ் யதுஉ லஹு, அவங்களுக்காக துஆ கேட்கக்கூடிய சாலிஹான குழந்தை. ஒருத்தர் மௌத்தா போனதுக்கு பின்னாடி கூட குழந்தைகள் அல்லாஹ்விடத்துல பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ கேட்டேன்னு சொன்னா அந்த துஆ அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப குழந்தை பாக்கியம் ஒரு சிறந்த பாக்கியமா இல்லையா? நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடியும் குழந்தைகள் நமக்கு துஆ கேட்டேன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அதுக்குரிய கூலி வழங்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹட்டத்துல சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு மூமினான அடியான் வருவானா, அவனுடைய அந்தஸ்து அவனுக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கும். அவன்கிட்ட கேட்பான, யா அல்லாஹ் எதுக்காக என்னுடைய தர்ஜா அந்தஸ்து அதிகப்படுத்தப்பட்டிருக்குது, காரணம் என்ன என்று அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது அல்லாஹ் பதில் சொல்லுவான், பி இஸ்திக்ஃபாரி வலதிகலக, உன்னுடைய குழந்தை உனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்ட காரணத்தினாலதான் உனக்கு இந்த அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்குது. நம்ம மௌத்தா போனதுக்கு பின்னாடி நம்முடைய குழந்தைகள் நமக்காக வேண்டி துஆ கேட்டால், பாவ மன்னிப்பு கேட்டால், அதனால் அல்லாஹ் மறுமையில் நம்முடைய அந்தஸ்தை அதிகப்படுத்துவான் என்பதை முதலில் நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இதை ஃபர்ஸ்ட் அடுத்ததாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். அடுத்தது என்ன நடக்குது? குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு கூட சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளையாகவே இருக்கும். பொம்பளை பிள்ளையாக கிடைக்கும் போது அது ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க. பொம்பளை புள்ள கிடைச்சிருச்சே, பொம்பளை புள்ளைய கொஞ்சம் இலக்கணமாகவும் அது நம்ம ஒரு குழந்தை இல்லாத மாதிரியும், அது பொம்பளை புள்ளைய ஒரு தப்பான விதத்துல பார்த்து பொம்பளை புள்ள கிடைச்சேன்னு சொல்லி தலாக் விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சமூகம் இருக்குது. அப்ப பெண் குழந்தை சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யஹிபு லிமை யஷாஉ இனாசா வ யஹிபு லிமை யஷாஉ ذுகுரா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை பரிசளிப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை பரிசளிப்பான், பாக்கியமாக வழங்குவான். அதுல கூட அல்லாஹ் முதலாவது எதை சொல்றான்னு கேட்டா பெண் புள்ளைய தான் சொல்றான், பொம்பளை புள்ளைய தான் சொல்றான். அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய கிஃப்ட்ல பரிசுல முதலாவதாக அல்லாஹ் எதை சொல்றான்னு கேட்டா பொம்பளை புள்ளைய தான் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக தான் ஆம்பளை புள்ளைய சொல்றான். அப்ப பொம்பளை புள்ளை என்பது பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா பொம்பளை புள்ளை கிடைக்கும் போது இந்த மனச மோகத்தை சுருக்கிக்கிறாங்களே, இது யாருடைய செயல் தெரியுமா? ஜாஹிலியா கால மக்களுடைய செயல். ஜாஹிலியா கால மக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு பெண் குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அவங்களுடைய முகம் எல்லாம் அப்படி கருத்து போயிடுது,
வாடி போயிடுதுன்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பெண் குழந்தை கிடைக்கும் போது முகத்தை நம்ம சுளுக்கிக்கிட்டோம் என்று சொன்னா, அதை ஒரு அந்தஸ்து குறைவாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, அது ஜாஹிலியா கால மக்களுக்கு தான் அந்த சிந்தனை இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பெண்மணி பொம்பளை புள்ள 2 குழந்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த காலத்துல யாசகம் கேட்டு வராங்க. ரசூல் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழத்தை அந்த பெண்மணி என்ன பண்றான்னு கேட்டா, 2ஆக பிரித்து 2 பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துடுறா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இந்த தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படி யார் பெண் குழந்தைகளால சோதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு அது மறுமையில திரையாக வருவார்கள். அந்த குழந்தை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய திரையாக இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் இந்த பெண் குழந்தைகளை பொறுப்பெடுக்கிறாரோ அது மறுமையின் நாள்ல நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பெண் குழந்தைகளை இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல அது ஒரு ஏளனமாக, அது நம்ம ஒரு பாக்கியம் இல்லாத மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அப்ப இதை ஒன்னாவது நம்ம களைய வேண்டும். பெண் குழந்தை கூட ஒரு பாக்கியம் தான். அவர்களை நல்ல முறையில் நாம் வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால் அதன் மூலம் நமக்கு மறுமையில சொர்க்கத்தை பரிசாக கிடைக்க முடியும், நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது பெண் குழந்தை மேட்டராயிருச்சா, இப்ப குழந்தை கிடைச்சதுக்கு பின்னாடி குழந்தைகளை எந்த அடிப்படையில வளர்த்து எடுக்கிறது? இந்த பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, குழந்தை பிறந்த உடனே எந்த அடிப்படையில குழந்தையை வளர்க்கணும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலுதின் யூலது அலா ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது அது இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஏகத்துவ கொள்கையில சரியான மார்க்கத்தில் தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கிறாங்க. அவங்கள நெருப்பு வணங்கிகளாகவும் யகூதிகளாகவும் அதாவது யூத கிறிஸ்தவர்களாக மாற்றுவது பெற்றோர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது. அந்த புள்ள எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது இயற்கையான மார்க்கத்தில் தான் இருக்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள். அப்ப அதை நல்ல முறையில நம்ம வார்த்தெடுக்க வேண்டும், சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல ஆரம்பமே எப்படி இருக்குது? ஒரு குழந்தை கிடைச்சதுன்னு சொன்னா ஆரம்பமே பிதத்துல தான் ஆரம்பமாகுது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த வழிமுறைகளை காட்டி தந்தாங்களோ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதற்கு மாற்றமான வழிமுறையில தான் இன்றைக்கு குழந்தை பிறந்த உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறதே பிதத்தான நிலைமையில தான். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கக்கூடிய விஷயம் தான் பிதத்ன்றது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதான காரியங்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் பித்அத்து. வ குல்லு பித்அத்தின் தலாலா, இந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடு. வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார், இந்த பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடு, இந்த வழிகேடுகள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த மார்க்கம் என்ற பெயர்ல ஒவ்வொரு கட்டத்திலும் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் இருக்குதே, இந்த விதத்தான காரியங்கள் இருக்குதே, நம்ம நினைச்சிட கூட நல்ல விஷயம் தானே, நல்லதை தானே செய்யறோம், இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு யோசிக்க கூடாது. இது நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான பாவம்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நம்முடைய சமூகத்துல குழந்தைய வளர்த்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஏராளமான விதத்துக்கள் ஒவ்வொன்னா எடுத்து பாருங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றாங்க? முதல் சட்டமே ஹஜ்ரத் மார்ட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, காதுல பாங்கு சொல்லணும், வலது காதுல பாங்கும் இடது காதுல இக்காமத்தும் சொல்லணும். புள்ள பிறந்தோடனே செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன தத்துவம் வேற என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஏன் தெரியுமா இப்படி பாங்கு இக்காமத் சொல்லணும்? குழந்தை பிறந்த உடனேயே முதல்ல அல்லாட பேரை தான் காதுல கேட்கணும், அதனாலதான் பாங்கு சொல்லணும் என்று சொல்லி தத்துவம் வேற சொல்லுவாங்க. எந்த பிள்ளை இந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே வேற சத்தம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கேட்கத்தான் செய்யும். குழந்தை பிறந்த உடனே நேஸ்மார் பேசக்கூடிய சத்தம், டாக்டர்மார் பேசக்கூடிய சத்தத்தை ஆல்ரெடி அந்த புள்ள கேட்டுதான் இருக்கும். அங்க முதல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் காதுல ஒலிக்க செய்யணும்னு சொல்லி சொல்றது பச்சை போய்.
மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. இப்படி ஒரு தத்துவம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, ஒரு குழந்தை பிறந்த உடனே காதுல ஒரு காதுல பாங்கு, மற்ற காதுல இக்காமத் சொல்லுவது நபி வழிக்கு மாற்றமானது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தரவில்லை. குழந்தை பிறந்தா இப்படி பாங்கு சொல்லணும் என்று சொல்லி எங்கேயுமே ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. ஆனா இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் எப்படி எல்லாம் இதுக்கு தத்துவம் சொல்லுவாங்கன்னு கேட்டா, எதுக்கு தெரியுமா இந்த பாங்கி இக்காமத் சொல்றாங்க? ஹஜ்ரத்மார் விளக்குறாங்களாம். என்ன காரணம்னு கேட்டா, இங்க பாத்தீங்களா, மௌத்தா போனதுக்கு பின்னாடி ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. ஜனாசா தொழுகையில அதனாலதான் பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் கிடையாது. எதனாலயா? புள்ள பிறந்தோடனே அங்க காதுல பாங்கு இக்காமத் சொல்லிட்டாங்களே, அதனால மௌத்தா போனதுக்கு பின்னாடி அடக்கம் செய்யும் போது பாங்கு இக்காமத் தேவை கிடையாது. நம்ம வாட்டுக்கு ஜனாசா தொழுகை தொழுதுட வேண்டியதான். இதுக்கு காரணம் அதுதான் என்று சொல்லி இப்படி முடிச்சு போடுறதை பார்க்கலாம். இப்படி எல்லாம் தத்துவம் சொல்லி தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப இது எல்லாம் மார்க்கத்துக்கு அப்பட்டமா எதிரான காரியம். இந்த தத்துவம் கூட போலியான தத்துவம். நான் கேட்கிறேன், சரி இதுக்கு தான் ஜனாசா தொழுகைக்கு புள்ள பிறந்த உடனே வலது காதுல பாங்கு இடது காதுல இக்காமத் சொல்றதுனாலதான் ஜனாசா தொழுகைக்கு பாங்கும் இக்காமத்தும் இல்லை என்று சொன்னா, இஸ்லாத்துக்கு வந்து சேர்றாங்களே அவங்க நிலைமை என்ன? இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஒருத்தர் 30 வருஷத்துல இஸ்லாத்துக்கு வராரு, அவரை கூப்பிட்டு வச்சு காதுல பாங்க இக்காமத்தான் சொல்லியா இஸ்லாத்துக்கு எடுக்கிறீங்க? கிடையாது. அப்ப இஸ்லாத்துக்கு வந்து அதை மட்டும் ஏத்துக்குவாங்களா, அல்லது அவங்க மௌத்தா போறேன்னு சொன்னா பாங்கி இக்காமத் சொல்லித்தான் தொலை வைப்பாங்களா? எதுவும் கிடையாது. அப்ப இதுக்கு எந்த காரணமும் இல்ல. அப்ப இந்த வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரவும் இல்லை. அப்ப நம்முடைய சமூகத்தில் என்ன வழக்கம் இருக்குதுன்னு சொன்னா, பாங்கி இக்காமத் புள்ள பிறந்தோன்னு இந்த மாதிரி ஒரு பிதத்தை செய்யறாங்க. இது மார்க்கத்துக்கு முரணானது என்பதை முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, குழந்தை பிறந்த உடனே செய்ய வேண்டிய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பேர் வைக்கிற சமாச்சாரம். புள்ள பிறந்தன்னு சொன்னா பேர் வைக்கணும். ஒரு பேரை, அழகான பேரை செலக்ட் பண்ணி பேர் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு கேட்டா, பேர் வைக்கிற முதலாவது பேரை எப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். 7வது நாள் பேர் வைக்க வேண்டும், 7வது நாள் பேர் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஹதீஸ்கள் இருக்குது. இன்னும் சில ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, 7வது நாள் பேர் வைக்கணும்னு ஹதீஸ்ல இருக்குது. குழந்தை பிறந்த உடனே பேர் வச்சதுக்கும் ஆதாரம் இருக்குது. அப்ப பேர் வைக்கக்கூடிய டைம் எப்பன்னு சொன்னா, மார்க்க அடிப்படையில புள்ள பிறந்த உடனே தாராளமாக பேர் வைக்கலாம். பிறந்து 2வது நாள் பேர் வைக்கலாம், 3வது நாள் பேர் வைக்கலாம். மிஞ்சி மிஞ்சி போனா 7வது நாள் வரைக்கும் பேர் வைக்கலாம். மேக்சிமமா நீங்க உங்க குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய டைம் எதுன்னு சொன்னா, புள்ள பிறந்து 7வது நாள் வரைக்கும் தான். அது வரைக்கும் தான் பேர் வைக்கிறதுக்காக டைம் எடுக்கலாமே தவிர அதை தாண்டி எடுக்க கூடாது. ஆனா நீங்க நம்முடைய சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பேர் வைக்கிறது எப்ப? அதுக்கு 40 பாத்தியா 40ன்னு சொல்லி ஒண்ணு வச்சு அந்த டைம்ல தான் பேர் வைப்பாங்க. ஆரம்ப காலத்துல எல்லாம் அப்படி இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? இந்த மார்க் அடிப்படையில விஜயத்தை விலங்கி எல்லாம் குறையெல்லாம் கிடையாது. இப்ப குழந்தை கிடைச்சா ஹாஸ்பிட்டல்ல பேரை பதிவு பண்ணா தான் வெளியில வரலாம். அதுக்காக வேண்டி பேரை வச்சு கூட்டிட்டு வராங்களே தவிர, என்ன சமூகத்துல நம்பிக்கை என்ன? 40ல தான் பேர் வைக்கணும், புள்ள பிறந்து 40வது நாள்ல தான் பேர் வைக்கணும் சொல்லக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. இது தவறு என்பதை விளங்கிக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, இந்த குழந்தை பிறந்து 40வது நாள்ல செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களும் பிதத்தான காரியங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலுமே இந்த 40ல இப்படி செய்யுங்க, புள்ள பிறந்து 40வது நாள் அப்படி செய்யுங்க, இப்படி எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவே கிடையாது. நம்முடைய சமூகத்தில் அவங்க வாட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 40ல அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அப்ப இது அத்தனையும் நபி வழிக்கு மாற்றமானது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தரவில்லை என்பதை ஃபர்ஸ்ட் நாங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது, பேர் வைக்கிறது நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, பேர் வைக்கும் போது நிறைய பேர் எப்படி ஆசைப்படுறது, இந்த புதுசா பேரை வைக்கணும், யாருமே வைக்காத பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது தப்பு கிடையாது, தாராளமா வைக்கலாம். ஏன்? அல்லாஹ் கூட திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யான்னு சொல்லி அல்லாஹ்வே பேர் வச்சு ஒரு குழந்தைய கொடுக்குறான். கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த பேரை இதுக்கு முன்னாடி வேற யாருக்கும் வச்சது கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்கே விளங்குது மக்களோட மனநிலை இப்படித்தான் இருக்கும். மனுஷன் மனநிலை எப்படி? பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது யாரும் வைக்காத பேரா தான் வைக்கணும்ன்ற மனநிலை இருக்குன்றது அல்லாஹ் விளங்கித்தான் சொல்றான். யஹ்யான்னு உனக்கு இப்போ ஆம்பளை புள்ளைய தந்திருக்கிறேன், இந்த பேரை இதுக்கு முந்தி வேற யாரும் வச்சது கிடையாது, ஃப்ரெஷ்ஷா அல்லாஹ் அந்த பேரை வச்சு கொடுக்குறான். அப்ப யாரும் வைக்காத பேரா தேடி வைக்கிறது மார்க்கெட்ல தப்பு கிடையாது.
தாராளமாக தேடி வைக்கலாம். ஆனால் நல்ல அர்த்தமுள்ள பேராக வைக்கணும், அழகான பேரா வைக்கணும். அல்லாஹ் பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். அப்ப அழகான பெயர்களா வைக்கணும். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள்ல நம்ம எப்படி அழைக்கப்படுவோமாம்? தந்தையுடைய பேரை சொல்லிதான் அழைக்கப்படுவோம். இன்னார் மகன் இன்னார் வா, மறுமையில அல்லாஹ் கூப்பிடுவான். வாப்பட வேற சொல்லிதான் அல்லாஹ் மறுமையில அழைப்பான். அப்ப அல்லாஹ் அழைக்கும் போது அதுக்கேத்த மாதிரி தகுந்த ஒரு நல்ல அழகான பேராக நம்ம வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் சில பேர்களை வைக்க கூடாதுன்னு தடுத்தும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேர் வைக்க கூடாது, இந்த அடிப்படையில தான் பேர் வைக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அதுல அதிகமான பெயர்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல நடைமுறையில இருக்குது. அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன இஸ்லாம் என்ன பாக்குதுன்னு கேட்டா, பேர்ல கூட இணை வைப்பு வந்து விடக்கூடாது. பேர் வைக்கும் போது கூட நம்ம இணை வைப்புன்ற அடிப்படையில் இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து பேர் வச்சிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய இஸ்லாம் நம்மள்ட்ட எதிர்பார்க்குது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, மறுமை நாள்ல ரொம்ப மோசமான பேர் எதுவா இருக்கும் என்று சொன்னா, ஒரு அடியானுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கும். என்ன பேருன்னு சொன்னா மலிக்குல் அம்லாக், அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று சொல்லக்கூடிய இந்த பேரை வச்சிருப்பானே, இது ஆக மோசமான பேராக அல்லாஹ்விடத்தில் கருதப்படும். மலிக்குல் அம்லாக், அரசர்களுக்கெல்லாம் அரசன். அரசருக்கெல்லாம் அரசன் யாரு? அல்லாத அரசர்களுக்கெல்லாம் அரசன். அப்ப இந்த பேரை குழந்தைகளுக்கு வைக்க கூடாது. இந்த பேர் அல்லாஹ்விடத்துல ரொம்ப மோசமான பேராக பார்க்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இணை வைக்கக்கூடிய அர்த்தத்துல வரக்கூடிய பெயர்களை இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல வச்சுதான் இருக்கிறாங்க. பேர் வைக்கும் போது அல்லாஹ்வுடைய அதிகாரம் வார மாதிரி பெயர்கள் வைக்க கூடாது, ஆனா வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? சில பெயர்களை பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தான பெயர்களாக இருக்கும். உதாரணமா ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அளவற்ற அருளாளன் உலகத்துல அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் அளவற்ற அருளாளன் கிடையாது. ரஹீம்னு பேர் வைக்கிறோம். இது என்ன? இது சாதாரணமா இரக்கமானவன், இது எல்லாருக்கும் வச்சு கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைக்கும் பேரை வைக்கும் பொழுது முன்னாடி அப்துன்ற வார்த்தையை சேர்த்துக்கொள்ளணும். அப்துல் ரஹ்மான், இப்படி அப்துன்ற வார்த்தையை போட்டுக்கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லாம மனுஷனுக்கும் பயன்படுத்துற வார்த்தையா இருந்தா, உதாரணமா அலின்னு பேர் வைப்போம். அலி இருந்தா உயர்ந்தவன். இது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பேர் கிடையாது. அப்ப இத மனசுல வைத்து நம்ம பேர் வைக்கணும். ஆனா சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஷிர்கான இணை வைப்பான பெயர்கள் இன்றைய குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டா, உதாரணத்துக்கு சில பெயர்களை சொல்றேன். யாரும் இருந்தீங்கன்னா சங்கடப்படாதீங்க, என்ன நம்ம பேர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி. யாரும் அந்த மாதிரி பெயர்கள் வச்சிருந்தான்னு சொன்னா அல்லாஹ் கவனி மாத்தி கொள்ளுங்க. இந்த இணை வைக்கக்கூடிய பெயர்களை வைக்க கூடாது. என்ன சமூகத்தில் நீங்க வழக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஷாஜஹான் பேர் வைப்பாங்க. ஷாஜஹான்னா நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தாஜ்மஹாலை கட்டினவன் ஷாஜஹான் ஒரு நல்ல பேருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்க்கிறதுக்கு உச்சரிக்கிறதுக்கு நல்ல பேரா தான் இருக்கு. ஆனா அதனுடைய அர்த்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ஷான்ற வார்த்தைக்கு அது ஒரு வடமொழி சொல். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஷான்ற வார்த்தைக்கு அரசன் அர்த்தம். ஷாஜஹான் என்று சொன்னா உலகின் அரசன். உலகத்துக்கு அரசனா? இவர் உலகத்துக்கு அரசனா? உலகத்துக்கெல்லாம் அரசன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். ஆனா இன்றைக்கு பேர்களை நம்ம என்ன வைக்கிறோம்னு கேட்டா, இணை வைப்பை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பேர். உலகத்துக்கே அரசன் ஷாஜஹான் வைக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பெயர்களை நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பெயர்களை மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே வச்ச பெயர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திருக்கிறாங்க. தாராளமா நம்ம மாத்தலாம். இந்த மாதிரி பெயர்களை நம்ம கண்டிப்பாக மாற்ற வேண்டிய, இணை வைப்பு உள்ளடக்கக்கூடிய அர்த்தமாக இருக்குது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஷாஹுல் ஹமீதுன்னு சொல்லுவாங்க. ஷாஹுல் ஹமீதுன்னு என்ன அர்த்தம்? அந்த அர்த்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா புகழுக்கு அரசன். இவர் தான் ஷாவுல் ஹமீதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா புகழுக்கு அரசனா. புகழுக்கு அரசன் யாரு? அது அல்லாஹ் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்ப இவர் புகழுக்கு அரசன் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறோமா இல்லையா? இது இணை வைப்பா இல்லையா? அப்ப இந்த பெயர்கள் நடைமுறையில சில ஆட்கள் வச்சிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி உதாரணத்துக்காக வேண்டி 2-3 சொன்னது. நிறைய ஏராளமான பெயர்கள் வைக்கிறாங்க. நாகூர் பிச்சைன்னு வைப்பாங்க. நாகூர் பிச்சைன்னா என்ன? நாகூர் ஆண்டவர் கொடுத்த பிச்சை தானா இவர்? குழந்தைய கொடுக்கிற யாரு? அல்லாஹ் தான் குழந்தைய கொடுக்கிறா. இவங்க என்ன பேர் வைப்பாங்கன்னு கேட்டா நாகூர் பிச்சை. நாகூர் ஆண்டவர் கொடுத்த பிச்சை தான் இவர் என்ற அர்த்தத்துல இப்படி பெயர்கள் வைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இணை வைப்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அடுத்தது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இணை வைப்பு இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பேர் வைக்கும் போது கவனிக்கணும், இணை வைப்பு வந்து விடக்கூடாது. அடுத்தது நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டா, சில பேர்கள் வைப்பாங்க, அர்த்தம் உள்ள பெயர்களா வைக்கணும். பொருத்தம் இல்லாத, தகுதி இல்லாத, நல்ல அர்த்தத்தை அடக்காத பெயர்களை வச்சிருப்பாங்க. சமூகத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான பெயர்கள் வைக்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு அதுல சில பெயர்களை சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது யாரும் அந்த பெயர்கள் வச்சிருந்தேன்னு சொன்னா யாரும் நினைக்காது, நம்மளுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு விளங்குறதுக்காக சொல்றது, பெண்களோட பேரை வைக்கும் போது நீங்க நிறைய பார்க்கலாம். எல்லா பேருக்கும் முன்னாடி ஒரு பிபி சேர்த்துக்குவாங்க. பாத்திமா பிபி, அது பிபியை தான் பிபி ஆக்கிட்டாங்க, பாத்திமா பிபி. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பிபி சேர்க்கக்கூடிய வழக்கம் இருக்குதா இல்லையா? இது இணை வைப்பெல்லாம் கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிபின்னு சொன்னா பொண்டாட்டின்னு சொல்லி அர்த்தம், மனைவின்னு சொல்லி அர்த்தம். வைக்கிறாங்களா இல்லையா? அப்ப கூப்பிடும் போது என்ன, ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து கூப்பிடுறோம், பிபி பாத்திமா பிபி வாங்க, ஏன்னா பொண்டாட்டி வாங்கன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு அப்போ ஒரு அசிங்கமான ஒரு அர்த்தம் வரமா இருக்குதா இல்லையா? மார்க் அடிப்படையில் சிறுக்கெல்லாம் கிடையாது, ஆனா ஒரு பொருத்தம் இல்லாத பேராக இருக்குது. அப்ப இந்த மாதிரி பேர் வைக்க கூடாது. அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான், அதுக்கேற்ற மாதிரி பேரா வைக்கணும். ஜவுஜான் பேர் வைக்கிறாங்க. ஜவுஜான் சொன்னாலும் மனைவின்னு சொல்லி அர்த்தம், பொண்டாட்டின்னு சொல்லி அர்த்தம். கொஞ்சம் வாய்க்கு வித்தியாசமா இருக்கணுமே, யாரும் வைக்காத பேருன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி பேர்லாம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. மார்க் அடிப்படையில் இது தவறெல்லாம் கிடையாது, ஆனா என்ன அர்த்தம்? மனைவின்னு சொல்லி அர்த்தம். சின்ன பிள்ளை எப்படி யாருக்கு மனைவியா இருக்க போகுது? பொம்பளை பிள்ளைக்கு பேரை வைக்கிறாங்க ஜவுஜான்னு சொல்லி, நான் யாருக்கு மனைவியா இருக்க போறா? அப்ப இந்த மாதிரி பேர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல சொன்னா இல்லையா, இணை வைப்பு உள்ள இணை வைப்பான அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய பேர், இந்த மாதிரி பேரை கண்டிப்பா மாத்திடணும். இந்த மாதிரி பேர் வைக்கவே கூடாது. ஆனா இந்த மாதிரி இன்னும் சில பேர் எப்படின்னு கேட்டா, இந்த பொருத்தம் இல்லாத கிறுக்குத்தனமான பேர்களை வைத்துக் கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இன்னும் சொல்லலாம், ஏராளமான பேர்கள் இருக்குது. ஜின்னான்னு வைப்பாங்க. ஜின்னான்னு சொன்னா கிறுக்குன்னு சொல்லி அர்த்தம். ஜின்னான்ற வார்த்தைக்கு பைத்தியகாரன் சொல்லி அர்த்தம். இந்த பேரை வச்சிருக்காங்க, என்ன நோக்கத்துல வச்சாங்கன்னு விளங்க மாட்டேங்குது. ஆனா இந்த மாதிரி பேர்கள் சமூகத்துல இருக்குது. இது ஷிர்க் இல்லாவிட்டாலும் தவிர்க்கப்பட வேண்டிய சில பெயர்கள் என்றதை நாங்க விளங்கி கொள்ளணும். அப்ப பேர் வைக்கிறதுல இந்த மாதிரி விஷயங்களை கவனத்துல கொண்டு அழகான பெயர்களை, அழகிய பெயர்கள், ஏன்னா மறுமையில இதை வச்சுதான் கூப்பிடுவான், வாப்பாட பேரோட சேர்த்து கூப்பிடுவான். அப்ப நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்தது பேர் வைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது, ஷோட்டா சில விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொள்றேன். அடுத்தது என்னன்னு கேட்டா, குழந்தை பிறந்த உடனே 7வது நாள் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்குது. 7வது நாள்ல குழந்தை பிறந்து 7வது தினத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது குழந்தை பிறந்தோடனே அக்கீகா கொடுக்குறாங்களா இல்லையா? இது கட்டாயம் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா கட்டாயம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மன் அஹப்ப மின்கும் ஐயன்சுக அன் வலதி, உங்களோட பிள்ளைக்காக வேண்டி, குழந்தைக்காக வேண்டி நீங்க குர்பான் என்ற அந்த அக்கீகா என்ற இபாதத்தை நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அப்படியே செஞ்சு கொள்ளுங்க. ஆம்பளை பிள்ளையாக இருந்தான்னு சொன்னா 2 ஆடு கொடுங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்தான்னு சொன்னா 1 ஆடு கொடுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அக்கீகான்ற இபாதத் ஃபர்ஸ்ட் நாங்க விளங்கி கொள்ளணும். இது கட்டாயம் எல்லாம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, குழந்தை பிறந்தா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், கொடுக்காட்டி அதை தப்புமாய் விளங்குறாங்க. அப்ப இது தவறு. கட்டாயம் எல்லாம் கிடையாது. வசதி படைச்சவங்க ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, மன் அஹப்ப, யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க கொடுத்துக்கொள்ளுங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் விளங்கணும். 2வதாக என்னன்னு கேட்டா, இந்த அக்கீகான்ற இபாதத்தை சரியாக 7வது நாள் மட்டும்தான் செய்யணும். நம்ம நினைச்ச நாள் எல்லாம் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் எப்ப சொல்றாங்கன்னா 7வது நாள்ல தான் அறுத்து பலியிடப்படணும், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஆனா சமூகத்துல என்ன வழக்கம் இருக்குதுன்னு கேட்டா, அக்கீகா 7வது நாள்ல அக்கீகா கொடுக்கறதுக்கு வசதி இருக்காது. என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு 14வது நாள் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா 21வது நாள், அப்படி 7 கூடிக்கிட்டு போவாங்க. இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயுமே வழிகாட்டல. உதாரணமா குர்பான் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த துல்ஹஜ் மாதத்துல குர்பான் கொடுப்போமே, அதுக்குன்னு ரசூலுல்லாஹ் ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, இந்த டைம்ல தான் குர்பான் கொடுக்கணும். நம்ம என்ன செய்வோம்? அந்த டைம்ல சக்தி இருந்தா குர்பான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். அடுத்த மாசம் கொடுப்போமா? கிடையாது. அப்ப அதே மாதிரி தான் இதே நம்ம விளங்கணும். 7வது நாள் கொடுக்கறதுக்கு சக்தி இருந்தா கொடுத்து கொள்ள வேண்டியதா, இல்லைன்னா அதை விட்டுற வேண்டியதா. அல்லாஹ் குற்றம் முடிக்கல மாட்டான். ஆனா இன்னைக்கு சமூகத்தில் எப்படி நிலைமைன்னு கேட்டா, பெருத்து பெரியாளானதுக்கு பின்னாடி எனக்கு அக்கீகா கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவனுக்கு அக்கீகா கொடுத்துக்கிறான். இந்த மாதிரி நிலைமை எல்லாம் சமூகத்தில் இருக்குது. அவங்களுக்கு அவங்களே அக்கீகா கொடுக்கக்கூடிய நிலைமை. அப்ப இது தவறு. 7வது நாள் கொடுக்க வேண்டியதா, இல்லைன்னா விட்டுற வேண்டியதா, அதுல எந்த இதுவும் வரப்போறது கிடையாது. அடுத்ததாக, ஆண் குழந்தைகளா இருந்தா 2 ஆடு தான் கொடுக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. 1 ஆடு கொடுக்கவும் முடியும், 2 ஆடு கொடுக்கவும் முடியும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் அவங்களோட பேர புள்ளைக்கு ஒரு ஆடு தான் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆடை கொடுத்து தான் அந்த அக்கீகான்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். அப்ப ரெண்டு தான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, வேணும்னா கொடுத்து கொள்ளலாம். ஆனா இன்னும் நம்ம சமூகத்தில் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அக்கீகா கொடுக்கணுமா, ஒரு ஆடு கொடுத்த பொம்பளை பிள்ளையா இருந்துன்னு வைங்க, ஒரு ஆடு கொடுத்தா எல்லாரும் கொடுத்துக்க முடியாது, அதனால மாட்டை அறுத்து போட்டு கொடுக்கிறது. மாடு கொடுத்தா எல்லாரும் கொடுக்கலாமா இல்லையா, இதுக்காக வேண்டி மாட்டை இருக்கிறது. இதுவும் நபி வழிக்கு மாற்றமாம். அக்கீகா மாடெல்லாம் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு தான் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஆட்டை தான் கொடுக்கணும் என்றதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக அக்கீகால நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா, அக்கீகா ஆடு கொடுப்போமா இல்லையா, இது வாப்பா தான், அந்த குழந்தையுடைய பெற்றோர் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. அதாவது அந்த குழந்தையோட வாப்பாவோ உம்மாவோ தான் அக்கீகா கொடுக்கணும் எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஆடு அறுக்கப்படணும். ஆம்பளை புள்ளைன்னா 2 ஆடு அறுக்கப்படணும். யாரா இருந்தாலும் அதை கொடுத்துட்டு போயிடலாம். அந்த புள்ளையோட பேர்ல அக்கீகா கொடுக்குறேன்னு சொல்லி தாராளமாக கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த மாமனார் கூட கொடுக்கலாம். இந்த திருமணம்னு போனீங்கன்னு சொன்னா இந்த பெண்ணிட்டு இருந்தெல்லாம் நடக்குதா இல்லையா, என்ன கேட்டா சொல்றது, சந்தோஷத்துக்கு கொடுக்க கூடாதா, சந்தோஷத்துக்கு தான் நாங்க சாப்பாடு கொடுக்குறோம். ரசூலுல்லாஹ் அந்த சாப்பாடு இஸ்லாம் தவிர்க்கிறது கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இந்த சாப்பாடு கூடும். இந்த சாப்பாட்டை வேணும்னா சந்தோஷமா கொடுத்து கொள்ளுங்க, மருமகனு கஷ்டம் வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா மாமாமார் தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தான் பேரப்புள்ள அக்கீகா கொடுக்குறாங்க. பாத்திமா நாயகியோட குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் அக்கீகா கொடுக்குறாங்களே, அவங்க யாரு, ரசூலுல்லாஹ் அலி அவங்களுடைய மாமனார் அக்கீகா கொடுக்குறாங்களே. அப்ப இந்த அக்கீகாவை தாராளமாக மாமனார் கொடுக்க முடியும். அதுக்காக மாமனார் தான் கொடுக்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. அது ஒரு விதத்தை மாற்றிடக்கூடாது, மாமனார் தான் கொடுக்கணும்ன்ற ஆக்கிடக்கூடாது. தாராளமா விரும்பினு சொன்னா அவங்க கொடுக்கலாம், விரும்பினு சொன்னா பெற்றோர்கள் கொடுக்க முடியும். ஆடு அறுக்கப்படணும்ன்றத மேட்டர்ன்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 7வது நாள் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த தலைமுடிய வலிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற முடிய வலிக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. குழந்தையிட முடிய வலிக்கிறது நபி வழி. ஆனா சமூகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, 7வது நாள் முடிய வலிச்சுட்டு அதுல அந்த எடைக்கு ஏத்த அளவு தங்கம் அல்லது வெள்ளி தர்மமா கொடுப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி தரவே கிடையாது. தலைமுடியை நிறுத்து, அதுக்கேற்ற மாதிரி வெள்ளி கொடுங்க அல்லது தங்கம் கொடுங்க, தர்மமா கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயுமே நமக்கு சொல்லி தரவும் கிடையாது. எனவே இது ஒரு பிதத்தான காரியம் என்றதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இந்த 7வது நாள் இந்த விஷயங்கள் மாத்திரம்தான். முடி வலிக்கிறது கூட விருப்பம் என்றா, குழந்தை சுகம் இல்லாத நிலைமையில இருக்குன்னு வைங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அது ஏற்கனவே கொஞ்சம் உடல்நிலை வீக்கான நிலைமையாக இருந்தான்னு சொன்னா, முடி வலிக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொன்னா தவிர்த்து கொள்ளலாம், பிரச்சனை எல்லாம் கிடையாது. பண்ணித்தான் ஆகணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. அப்ப இதை நாங்க விலகிக் கொள்ளணும். இது இல்லாம வேற எந்த இதுவும் மார்க்கத்துல கிடையாது. 7வது நாள் செய்யறதுக்கு எந்த வழிமுறையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவே கிடையாது. ஆனா சமூகத்துல எந்த அளவுக்கு பண்றாங்க, ஒரு குழந்தை பிறந்தன்னு சொன்னா அந்த புள்ள கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு பிது, அந்த புள்ள தெரியாம கையை தட்டினா முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு பணியாரத்தை சுட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை, கை தட்டுருச்சு அல்லது குழந்தை முகத்தாக்க போட்டுருச்சு, அதுக்கு பணியாரத்தை சுட்டு ஊரெல்லாம் பங்கெடுக்கக்கூடிய நிலைமை. அப்ப இப்படி ஏராளமான விது எதை எடுத்தாலும் லாஸ்ட்டுக்கு பணியாரத்தை நிக்கிறது. இந்த மாதிரி தர்மத்தை கொடுக்கக்கூடிய, நாங்க சந்தோஷத்துக்கு கொடுக்குறோம், புள்ள முகத்தாக்க போட்டு அப்படி ஒரு நிலைமை, கையை தட்டினா இந்த நிலைமை. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயுமே கற்றுத்தரவில்லை. இப்படி ஒரு நிலைமை இஸ்லாம் சொல்லி தரலன்றதை விலகிக் கொள்ளணும். அடுத்ததாக குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னா, ஹத்னா செய்யக்கூடிய ஒரு சுன்னத்து இருக்குது. ஹத்னா சுன்னத்து எடுக்கிறேன்னு சொல்லுவோமா இல்லையா, இதை பொறுத்த மட்டும் இது ஆண்களுக்கு மாத்திரம் தான் செய்யப்படணும். இது 7வது நாள் அல்ல 40 தான் செய்யணும், 40வது நாள்ல தான் செய்யணும் எந்த நிபந்தனையும் கிடையாது. அது அந்த குழந்தைக்கு செய்யறது எப்ப ஆரோக்கியமாக இருக்குதோ அந்த டைம்ல செஞ்சு கொள்ள வேண்டியதா. அப்ப அதை கவனத்துல கொள்ளணும். பெண்களுக்கு ஹத்னான்றது இஸ்லாத்துல கிடையாது. இதை நம்முடைய சில மார்க்க அறிஞர்கள் தவறாக விளங்கி இதை சட்டமா சொல்லி பெண்கள் ஹத்னா எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த மார்க்கத்துல கூடாது, இஸ்லாத்துல இல்லை, ஆண்களுக்கு மாத்திரம் அந்த ஹத்னா இருக்குது. இது இப்ராஹிம் நபியுடைய காலம் முதற்கொண்டு அந்த காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு சுன்னத்துன்றதை விலகிக் கொள்ளும். இதுல ஏராளமான நன்மைகளும் இருக்குது, சயின்டிபிக்கலா ஏராளமான நன்மைகளும் இருக்குது. அதை பத்தி நான் சொல்ல வரல, சட்டத்தை மாத்திரம் விலகிக் கொள்ளுங்க. நான் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கிறதுனால சட்டத்தை மாத்திரம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த குழந்தை அப்படியே வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நிலைமையில குழந்தைகள் பருவ வயதை அடைந்து விட்டார், பெண் குழந்தைகள் பருவ வயதை அடைஞ்சு விட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுப்பாங்க.
ஏராளமான ஒரு புள்ள ஒவ்வொரு ஸ்டெப், அதான் சொல்றேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா வரும்போது ஏராளமான பிதத்தான காரியங்கள், அனாச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதுக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வயசுக்கு வந்தேன்னு சொன்னா அதுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறது அல்லது அதுக்கு பரிகார சுட்டு கொடுக்கிறது, இப்படி ஏராளமான பிதத்தான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஜாஹிலியா காலத்து மக்களுடைய பழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மார்க்கத்தை நமக்கு சொல்லி தரவே இல்லை. எங்க வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துருச்சு என்று சொல்லி ஊருக்கே அறிமுகப்படுத்துற மாதிரி வேலையை ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமூகத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர்களை சார்ந்தவர்கள். இந்த வேலையில யார் செய்வாங்க? வயசுக்கு வந்தேன்னு சொன்னா அதுக்கு சடங்கு நடத்துறது இந்துக்களுடைய கலாச்சாரம். அதை இன்றைக்கு நம்ம சமூகம் அப்படியே காப்பி பண்ணி நம்முடைய சமூகம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு பணியாரம் எல்லாம் சுட்டி கொடுத்து கொண்டிருப்பாங்க. கேட்டா இதை செய்யக்கூடாது, இது பிதேத்துன்னு சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது நாங்க அதுக்காக செய்யல, செய்யணும்னு தோணிச்சு அதனால செஞ்சோம். பணியாரம் சுடணும் மாதிரி சேர்க்காம பணியாரம் சுட்டோம். யார்? அல்லாஹ்வை ஏமாத்த பாக்குறது. இது செய்யக்கூடாது, இப்படி ஒரு விருந்து இல்லைன்னு சொன்னா, இல்ல நாங்க விருந்து கொடுக்கறதுக்கெல்லாம் இருக்கல, சும்மா ஆக்கணும்னு நினைச்சோம் அதுக்காக ஆக்கி கொடுக்குறோம், விருந்து கொடுக்குற மார்க்கத்துல தப்பா, இப்படி எல்லாம் இடக்கு முடக்கா கேள்வி கேட்கறத பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் இதெல்லாம் யாருக்கு எதிராக கேட்கறது? அல்லாஹ்வுக்கு எதிராக கேட்கக்கூடிய கேள்விகள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் இந்துக்களுடைய கலாச்சாரம், ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு வழிமுறையே நமக்கு கற்றுத்தரவில்லை. இதெல்லாம் நபி வழிக்கு மாற்றமானது, பிதத்தான காரியங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஜாஹிலியா காலத்து மக்கள் என்ன செய்வாங்க? ஒருத்தர் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த அவங்க தான் அம்பலப்படுத்துவாங்க. வீட்டுல ஒரு கொடியை நட்டி எங்க வீட்டுல ஒருத்தர் வயசுக்கு வந்துட்டாங்க சொல்லி ஊருக்கே காட்டக்கூடிய வேலையை ஜாஹிலியா கால மக்கள் தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அதே வேலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது அப்பட்டமா மார்க்கத்துக்கு எதிரானது. இப்படி ஒரு இது சடங்கு இஸ்லாத்துல கிடையவே கிடையாது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்முடைய சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, குழந்தைகள் பிறந்தேன்னு சொன்னா இந்த வேலைகளை தான் செய்யணும், ஆனா நிறைய இல்லாத காரியங்கள் எல்லாம் பண்றாங்க. அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பொம்பளை பிள்ளைக்கு காது குத்துவாங்க, மூக்கு குத்துவாங்க. இந்த பழக்கம் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்குது. இதுவும் நபி வழிக்கு மாற்றமானது, இஸ்லாத்துக்கு முரணானது, திருமறை குர்ஆனுக்கு மாற்றமானது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லி காட்டுறான்? ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான். ஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் கட்டளை இடுவேன். என்ன கட்டளை இட்டேன்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுவார்கள். அல்லாஹ் அழகானவன், நமக்கு அழகான ஒரு தோற்றத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய தோற்றத்தை படைத்தத சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அழகான தோற்றத்தை நமக்கு தந்திருக்கிறான். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இல்ல அல்லாஹ் நம்மள அசிங்கமா படைச்சுட்டான், காதுல ஒரு ஓட்ட தான் நல்லா இருக்கும் என்று சொல்லி சில ஊர்களை பாத்தீங்கன்னு சொன்னா காதுல ஓட்ட இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி காதுல ஓட்ட போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்துறதா இல்லையா? அப்ப பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னு சொன்னா முத வேலையா என்ன செஞ்சுட்டு வருவாங்க? அக்கீகா கொடுப்பாங்களோ இல்லையே, இந்த காது குத்திட்டு வர வேலையை சரியா செஞ்சுக்குவாங்க. அப்ப இது எல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமானது. எல்லாம் நான் டீப்பா சொல்லல, தகவலை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். இது திருமறை குர்ஆனுக்கு மாற்றமானது, இது இஸ்லாத்துல கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். புள்ள பிறந்துன்னு சொன்னா வருஷம் வருஷம் பெருநாள் கொண்டாடுவாங்க, பிறந்த நாள். அதாவது இந்த பேட்டே கொண்டாடுறன்ற பேர்ல இந்த மாதிரி கலாச்சாரங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் யார்ட்ட கலாச்சாரம்? கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். அவங்க தான் இந்த வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் எப்பயாவது பிறந்த நாள் கொண்டாடுங்கன்னு சொன்னாங்களா? பிறந்த நாள் கொண்டாடுங்க, இது அல்லாஹ்வுடைய தூதர் எப்பயாவது நமக்கு வழிகாட்டினாங்களா? கிடையாது. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய சமூகம் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா டாப்ப பார்த்து இந்த புள்ளையோட பேட்டே வீட்டுக்கு சொல்லி விட்டுருவாங்க, இவன் கேக் கொண்டு வா, போய் ஸ்கூல்ல பேட்டே கொண்டாடுறது. அப்ப சின்ன புள்ளையா ரசூல் என்ன சொல்றாங்க? புள்ள பிறக்கக்குள்ள நல்லா தான் பிறக்குது, நீங்க தான் அதை நாசமாக்குறீங்க. நீங்க தான் ஒவ்வொரு யூத கிறிஸ்தவர்களா மாத்துறது, நெருப்பு வணங்கிகளா மாத்துறது பெற்றோர்கள் செய்யக்கூடிய வேலை தான். இங்க செய்யறாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பிதத்தான காரியங்கள், பேட்டே கொண்டாடக்கூடிய காரியங்கள் நபி வழிக்கு மாற்றமானது, இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இது ஒருபோது நம்ம செய்யவும் கூடாது. நம்முடைய சமூகத்தில் எந்த விதத்திலுமே இந்த பிதத்தான காரியங்கள் செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப குழந்தை பிறந்தோன்னு இந்த காரியங்கள் தான் செய்யணுமே தவிர இந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை செய்யக்கூடாது. அடுத்ததாக குழந்தைகள் வளர்க்கும் போது நாங்க என்ன கவனத்தில் கொள்ளணும்னு கேட்டா, சில குழந்தைகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சில தவறுகளை செய்வாங்க. ஆனா பெற்றோர்கள் என்ன செய்யறது? சின்ன பிள்ளை அந்த தவறுகளை செஞ்சு கொண்டிருக்கும் போது அதை கண்டிக்கிறதே கிடையாது. இது என்ன கூட்டு, சின்ன பிள்ளை தானே, அதுல என்ன இருக்குது, சின்ன பிள்ளை செஞ்சா தப்பு கிடையாது தானே என்று சொல்லி
சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய அத்தனை கெட்ட காரியங்களுக்கும் பெற்றோர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. ஆனால் குலம் சொல்லி தரவே இல்லை. சின்ன புள்ள தப்பு பண்ணால் கூட தகுந்த காரணங்களை சொல்லி அந்த புள்ளைக்கு நம்ம விளங்கப்படுத்தி அந்த தவறை செய்ய விடாம தடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அரசாங்க சொத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சும்மா விட்டாங்களா? இந்த அரசாங்க சொத்தை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு அது ஹராமானது, அவங்க சாப்பிட முடியாது. சின்ன புள்ளையா இருக்கும்போது பேர புள்ள எடுத்து சாப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டித்து இது உனக்கு ஹராம், இதை சாப்பிடக்கூடாது ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் அப்படியா இருக்கிறாங்க, தவறான காரியங்களை செய்யும் போது இவங்களே ஆர்வப்படுத்துறது, பாட்டை போட்டுக்கிட்டு இவங்களே டான்ஸ் ஆடுவாங்க. கேட்டா சின்ன புள்ள தானே, சட்டம் எல்லாம் பெருத்ததுக்கு பின்னாடி தானே, சின்ன பிள்ளைக்கு சட்டம் இல்லைன்னு சொல்லி குழந்தைய வளர்க்கும் போதே தவறான ஒரு முறையில இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியத்துல தான் குழந்தைகள் வளர்க்குறாங்க. நீங்க பாருங்க, ஆரம்பமே எப்படி தெரியுமா இருக்கும்? குழந்தையுடைய பேசிக் எப்படின்னு கேட்டா சாப்பாடு கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்துல எப்படி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? ஒரு நிலாவை காட்டி காட்டி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. புள்ள சாப்பிடாதா வெளில கூட்டிட்டு வந்து நிலாவை காட்டி சாப்பாடு தீட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி தெரியுமா நிலைமை? அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிருச்சு. இப்ப நிலைமை எப்படின்னு கேட்டா உடனே போய் கம்ப்யூட்டர் திறக்கிறது, ஒரு பாட்டை போட்டு கங்கன் ஸ்டைல்னு சொல்லி போட்டு விட்டான்னு சொன்னா தான் புள்ள வாயை திறக்கும். அந்த அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ஒரு பாட்டை போட்டு டான்ஸை போட்டு விட்டா தான் புள்ள வாயை திறக்கக்கூடிய நிலைமை. இந்த அளவுக்கு சமுதாயம் சீர்கெட்டு போகுதுன்னு சொன்னா அந்த புள்ள இப்படி வளர்க்கப்படுற புள்ள உருப்படியா வருமா சமூகத்துல? நல்ல முறையில் அந்த குழந்தை உருவாகுமா? பேசிக் ஆரம்பமே தெரிஞ்ச வயசுலயே மியூசிக்கை கொண்டு ஆரம்பிச்சு விடுறாங்க. அதை வச்சுதான் புள்ளைய வளர்க்கிறது. அப்ப அந்த புள்ள நல்ல முறையில வளர்க்கப்படுமா? அப்ப இது தவறு. இது அப்ப குழந்தைகளை வளர்க்கும் போது ஆரம்பமே சரியாக இருக்க வேண்டும். ஆரம்பம் பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாமே பிள்ளையா தான் இருக்கும். அப்ப ஆரம்பத்திலே கோட்டை விட்டுட்டு பின்னாடி கவலைப்படுறது, இப்படி பண்ணிட்டோமே இந்த புள்ள உருப்படாம இருக்கிறானே என்று பின்னாடி யோசிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். அப்ப இது தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, குழந்தைகளை வளர்க்கும் போது பெற்றோர்கள் நிறைய விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். ஏராளமான தகவல்கள் இருந்தாலும் சில அடிப்படையான தகவல்களை மாத்திரம் சொல்றேன். புள்ளைய வளர்க்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இருக்கும்னா, ஒரு புள்ள படிக்கிற வயசு வந்தேன்னு வைங்க, படிப்புல கொஞ்சம் ஏதாச்சும் கோளாறு இருக்கு, முன்ன பின்ன கோளாறா இருக்கும். எல்லாருமே நல்லா படிக்க முடியாது. எல்லாரும் நல்லா படிச்சு எல்லாரும் டாக்டர் ஆனா யாரு பேஷண்ட் ஆகுறது? அப்போ ஒவ்வொரு புள்ளைக்கு ஒவ்வொரு தராதரத்தை எல்லாம் கொடுத்துருப்பான். எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது, எல்லாருமே இன்ஜினியர் ஆக முடியாது. ஒவ்வொருத்தருக்கு அல்ல ஒவ்வொரு தகுதியை கொடுத்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குழந்தைகள் இருக்கும். பெற்றோர்கள் என்ன பண்றதுன்னு கேட்டா ஆரம்பத்தில் இருந்தே நீ டாக்டர் ஆகித்தான் ஆகணும், இன்ஜினியர் ஆகித்தான் ஆகணும், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புள்ள வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது. அதுக்கு மாற்றமா போறேன்னு சொன்னா என்ன? குழந்தைகளை சபிக்கிறது. உன்னை நம்பி படிக்க வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, உனக்காக நீ சல்லி செலவழிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு புள்ளைய மட்டம் தட்டுறது, ஒரு புள்ளைய தூக்கி பிடிக்கிறது. ஒரே வீட்டுல ரெண்டு புள்ள, ஒண்ணு கொஞ்சம் நல்லா படிக்கும், ஒண்ணு நல்லா படிக்கலன்னு வைங்க, படிக்கிற புள்ளைய தூக்கி வச்சுக்கிறது, படிக்காத புள்ளைய அப்படியே உதவாக்கறன்னு சொல்லி ஒதுக்கி விடுறது. இப்படி நடந்தா, இந்த விதத்தில் நடந்து கொண்டா புள்ளை எப்படி உருப்படியா வருமா? குழந்தைகளுக்கு மத்தியில் இப்படி பாரபட்சம் காட்டினோம் என்று சொன்னா குழந்தை நல்ல முறையில வளர்க்கப்படுமா? அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? இஅ்திலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில நீங்க நீதம் செலுத்துங்க, நீதமாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நீதமில்லாத விதத்துல பெற்றோர்கள் அந்த புள்ள வளரும் போது உருப்படாம தான் இருப்பான். அவன் பாப்பா என்னடா இந்த புள்ளைக்கு மட்டும்தானே, எல்லாரும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை அதுதான். ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு புள்ள நல்லா படிச்சிருச்சுன்னு வைங்க, முடிஞ்சிருச்சு. இவன் இவங்க வீட்டுல உருப்படியா இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் என்ன சொல்ற, அவனை போல படி, அவனை பாத்தியா உண்ணாமல் வந்துட்டான், இவனை நீ உனக்கே படிக்க முடியாது, அவனை சொல்லி சொல்லியே இவனை திட்டுறதை பார்க்கலாம். அந்த புள்ள தேவையில்லாம இவனுக்கு எதிரியா இருக்கும். அவனை கண்டால் இவனுக்கு கோபம், என்னடா உன்னா நீ படிக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையா இருக்குது என்று யோசிக்க கூடிய அளவுக்கு பெற்றோர்கள் நடந்து கொள்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நாள் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிகாட்டினாங்களா? ரசூல்லா தங்களுடைய சஹாபாக்களை வார்த்தெடுக்கும் பொழுது எப்படி பழகினாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருந்தாங்க. இவரை போலதான் இவர் இருக்குன்னு ரசூல் எதிர்பார்த்தாங்களா? உமர் அலி எப்ப பார்த்தாலும் வாள் எடுத்துக்கிட்டு வருவாரு. ரசூல்ல சொன்னாங்களா, என்னப்பா உஸ்மான பாரு எவ்வளவு வெக்கமா இருக்கிறாரு, இது மாதிரி இருங்கன்னு சொல்லி ரசூல்ல சொன்னாங்களா? உஸ்மான் அலி எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாரு, என்னப்பா உமரை போல இருங்கன்னு சொல்லி ரசூல்ல சொன்னாங்களா? யார் யார் எந்தெந்த கேரக்டர்ல இருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வார்த்தை எடுத்தாங்க. உமர் அலி இப்படி இருக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரசூல்லா வார்த்தை எடுத்தாங்க. உஸ்மான் அலி வெக்கப்படுறாரா, அதுக்கேற்ற மாதிரி ரசூல்லா அவங்கள வார்த்தை எடுத்தாங்க. அப்ப குழந்தைகள் என்னென்ன கேரக்டர்ல இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணுமே தவிர இந்த புள்ள இப்படி இல்லை அவனை போல இரு இவனை போல இருன்னு சொன்னா அந்த புள்ள கடைசி வரைக்கும் உருப்படாம தான் போகும்ன்றதை விலகி கொள்ளணும். அப்ப இதெல்லாம் கவனத்துல கொண்டு குழந்தையை வளர்க்கும் போது கொஞ்சம் பாராட்டுற வேலைகளும் செய்யணும். குழந்தைகள் சில நல்ல காரியங்கள் பண்ணும், அவங்கள பாராட்டணும். பாராட்டினு சொன்னா இன்னும் நல்ல முயற்சி எடுத்து நல்லா வருவாங்க. நம்ம சமூகத்துல பாராட்டுற வழக்கமே கிடையாது.
நல்லதை செஞ்சா ஒரு புள்ள ஏதாச்சும் கஷ்டப்பட்டு நல்லதை செஞ்சுட்டு வந்திருக்கும், என்னத்தை போய் பெருசா செஞ்சேன்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிடுறது. சின்ன புள்ளைய பாராட்டி பாருங்க, அது எந்த அளவுக்கு அதனுடைய ஆர்வத்தை காட்டும் என்று சொல்லி. அப்ப இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கும் போது இதை கவனத்துல கொண்டு நம்ம வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னா நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையில வளர்த்தெடுக்க முடியும். அப்படி இல்லையா, அந்த விதத்துல நம்ம நீதமாக நடக்காமல் குழந்தைகளுக்கு மத்தியில பாரபட்சத்தை காட்டி நம்ம வளர்த்தோம் என்று சொன்னா அந்த குழந்தைகள் கடைசி வரைக்கும் உருப்படாம போகும்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இறுதியாக அல்லாஹ்வுடைய ஒரு தகவலை மாத்திரம் கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க மரணிக்கக்கூடிய நிலைமையில, பெற்றோர்கள் மரணிக்கக்கூடிய நிலைமையில குழந்தைகளை தன்னிறைவு படைத்தவர்களாக, பொருளாதார வசதியை சேர்த்து வைக்கிறத இஸ்லாம் விரும்பத்தான் செய்யுது. தர்மம் பண்றன்ற பேர்ல சொத்தை பூரா தூக்கி கொடுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. உன்னோட குழந்தைகளும் இருக்குது. வசியத்து பண்ண போறேன்ற பேர்ல டோட்டல் சொத்தை தூக்கி அள்ளி கொடுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுது, வசியத்து பண்ண போறியா, அதுக்கு இஸ்லாம் ஒரு லிமிட்டை வைக்குது. சொத்தை பூரா கொடுத்துடாத, இவ்வளவு கொடுத்துடுன்னு சொல்லி இஸ்லாம் ஒரு லிமிட்டை சொல்லுது. மீதி யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளை அடுத்தவர்கள்ட்ட கையேந்த கூடிய நிலைமையில விட்டுட்டு போறதை விட தன்னிறைவு படைத்தவர்களாக விட்டுட்டு போகக்கூடியவர் தான் உங்கள சிறந்தவர். பெற்றோர்கள யாரு சிறந்தவங்கன்னு சொன்னா, மௌத்தா போனதுக்கு பின்னாடி அடுத்தவன்ட்ட கையேந்த கூடிய நிலைமையில விட்டுட்டு போறாங்களே, இவங்க சிறந்தவங்க கிடையாது. கையேந்தாம பெற்றோர்கள் மௌத்தா போனதுக்கு பின்னாடியும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், பெற்றோர்கள் இருக்கும்போது நல்ல தன்மானத்தோட வசதியோடு இருப்பாங்க. பெற்றோர்கள் மௌத்தா போயிட்டாங்களா, அவங்க கதை முடிஞ்சிருச்சு. அதோட அவங்க அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய நிலைமை. சொல்லுவாங்க, உங்க வாப்பா எப்படி இருந்தாரு தெரியுமா, சொல்லிக்குவாங்க. அடுத்தவன்ட்ட கையேந்தி வருவான், பேசிக்க, எங்க வாப்பா இவ்வளவு பணக்காரரா இருந்தாரு, கோடீஸ்வரனா இருந்தாரு, மௌத்தா போனதுக்கு பின்னாடி இவரும் அப்படியே உருப்படாம போயிட்டாங்க. ஏன்? சொத்தை பூரா சரியா ஒன்னும் பிரிச்சு வைக்காம ஒன்னும் செய்யாம போற மார்க் அறிவு இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, குழந்தைகளை தன்னிறைவு படைத்தவர்களாக, சொத்தை முன்கூட்டி எழுதி வச்சுட்டு போகணும்ன்றத சொல்லல, சொத்தை சேர்த்து வச்சுட்டு போற இஸ்லாம் விரும்புது. சேர்த்து வச்சுட்டு போனேன்னு சொன்னா மார்க் அடிப்படையில பின்னாடி பிரிச்சு எடுத்துக்கொள்வாங்க. அப்ப இந்த அடிப்படையில குழந்தைகளை வார்த்தெடுத்தோம் என்று சொன்னா வருங்கால சந்ததிகள் சிறு வயசுல நம்ம சரியா வச்சோம் வளர்த்தெடுத்தோம் என்று சொன்னால்தான் அதுதான் அதுக்கு பின்னாடி திருமணம் முடிக்க போகுது, அவங்க பெற்றோராக போறாங்க. அப்ப அந்த குடும்பமே சரியான முறையில் அமையும். பேசிக்க புள்ள பிறந்தத்திலிருந்தே விதயத்தில் ஆரம்பிச்சோம்னா எப்படி புள்ள உருப்படி ஆகும், எப்படி புள்ள நல்ல முறையில் வளர்க்கப்படும்? அதுக்கும் விதயத்து சாதாரணமா போயிடும். விதயத்தை செய்யாதடான்னு சொன்னா எங்க உமா அப்பா எதானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அதுவும் செய்யத்தான் போகும். அப்ப இதை நாங்க கவனத்துல கொண்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யாமல் இஸ்லாம் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்குதோ அந்த வேலைகளை மாத்திரம் செய்து கொண்டு, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை மாத்திரம் செய்து கொண்டு, நம்ம மனசுக்கு நல்லதா இருக்குது, நல்லா தானே இருக்குது, ஃபாத்தியா தானே ஓதுறாங்க, 40 என்ன பெருசா நம்ம என்ன செய்ய போறோம், ஃபாத்தியா தானே ஓதுறோம்னு சொல்லி நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னும் செய்யலையா, அதை நம்மளும் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் செய்யாததுல நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை செஞ்சிட்டோம்னு சொன்னா நரகத்துக்கு போகக்கூடிய வழி. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒவ்வொரு உரையில எச்சரிக்கிறாங்களோ, உங்க புதிதான காரியத்தை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், விதயத்துகள் வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றாங்களே, அதை நாங்க மனதில் பதிய வைத்துக் கொண்டு குழந்தைகள் பிறக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய செல்வங்களை வார்த்தெடுத்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கியல்வானா என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.